हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ராஜ்மா சப்ஜி எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு ராஜ்மா வந்து எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுத்து ஓவர் நைட் வந்து ஊற வெச்சிடுங்க அப்பதான் நமக்கு நல்லா சாஃப்ட்டா வேகும் இப்போ இத வந்து தனியா வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர்ல விட்டுட்டு கொஞ்சமா தண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு 5 விசில் விட்டு எடுத்துடுங்க இப்போ நம்ம சப்ஜி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு pan வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நல்லா பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கோங்க நீங்கள் இந்த சப்ஜியை வந்து ஜீரா ரைஸ் இந்த மாதிரி ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாங்க இல்லை நார்மல் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்டுக்கலாம் இப்போ இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க அதையும் நல்லா வதக்கிக்கோங்க அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க இப்போ இதெல்லாம் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாங்க ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வேகட்டுங்க மசாலா வெந்ததும் தக்காளி வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் நான் வந்து 4 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி ஊற்றிட்டேன் இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா வேகட்டும் தக்காளி இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க சப்ஜிக்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க எல்லாம் நல்லா வெந்ததும் பாருங்கள் தக்காளி எல்லாம் நல்லா வெந்துடுச்சு மசாலா தக்காளி எல்லாமே வெந்துடுச்சு இப்போ வந்து லாஸ்ட்டாக நம்ம வேக வச்சு வச்சுருக்க ராஜ்மா வந்து அப்படியே போட்டுடலாம் தண்ணியோட போட்டுருங்க இது வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுருங்க நமக்கு சப்ஜி வந்து ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.